உங்களுக்கு நான் இந்த நேரத்தில் ஒன்றை குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். தமிழகத்திலே 30 மாவட்டங்களிலும் விடுதலை சிறுத்தைகள் வளர்ந்திருக்கலாம். 30 மாவட்டங்களிலும் நான் சுற்றுப்பயணம் செய்து கொண்டிருக்கலாம். கடந்த 10 நாட்களாக ஒரு மணி நேரம் கூட தூங்க முடியாத அளவுக்கு அல்லும் பகலும் நம்முடைய தோழர்களை சந்தித்து மாவட்டம் தோறும் சுற்றுப்பயணம் செய்து கொண்டிருக்கிறேன். 30 மாவட்டங்களிலும் விடுதலை சிறுத்தைகள் அமைப்பு இருந்தாலும் மதுரை மாவட்டத்திலே விடுதலை சிறுத்தைகளின் கால் ஊன்றியது என்றாலும் விடுதலை சிறுத்தைகளின் உயிர் கடலூர் மாவட்டத்தில் மையம் கொண்டிருக்கிறது. விடுதலை சிறுத்தைகளின் உயிர் மட்டுமல்ல, திருமாவளவனின் உயிரும் கடலூர் மாவட்டத்தில் தான் மையம் கொண்டிருக்கிறது. ஆக என்னுடைய உணர்வுகள் இந்த மாநிலம் முழுக்க சுற்றி வந்தாலும் 30 மாவட்டங்கள் முழுக்க நான் சுற்றி வந்தாலும் கடலூர் மாவட்டமே என் உயிர் மையம் கொள்ளும் இடமாக இருக்கிறது. ஆகவே கடலூர் மாவட்டத்தில் எல்லா மாவட்டங்களிலும் நடத்துவது போல் ஒரு திருமண மண்டபத்தில் பொது அரங்கத்தை நடத்த வேண்டாம். என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளை நான் பார்க்க வேண்டும். கீழரத வீதியிலே மேடை போடுங்கள். கீழரத வீதியிலே நான் அவர்களின் முகத்தை பார்க்க வேண்டும். ஓராண்டு காலத்திற்கு முன்பு தேர்தலிலே வாக்கு கேட்க போனேன். அதன் பிறகு நான் அந்த உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளை சென்று பார்க்க முடியவில்லை. கருணாநிதி தடை விதித்து விட்டார். சாதி வெறி பிடித்த பங்காளி ராமதாஸ் ஊர் ஊராய் சேரி சேரியாய் கொளுத்திக் கொண்டிருக்கிறார். ஆகவே கடலூர் மாவட்டத்தில் விடுதலை சிறுத்தைகளை, தாய்மார்களை, பல்வேறு விதமான அடக்குமுறைகளையும் மீறி 2.5 லட்சம் வாக்குகளை வாரி வழங்கிய என் சொந்தங்களை நான் நேரில் போய் பார்க்க முடியவில்லை. அவர்களை வீடு வீடாய் சென்று பார்த்து ஒவ்வொருவரையும் கைபிடித்து குலுக்கி ஒவ்வொரு கைகளையும் பிடித்து கண்களிலே ஒற்றி நன்றி சொல்ல வேண்டும் என்று துடிக்கிறேன். ஆனால் எனக்கு அது முடியவில்லை. அதற்கு வாய்ப்பு கிட்டவில்லை. நாடாளுமன்ற தேர்தலின் போது ஏதோ ஒரு விளையாட்டாக வந்து நான் தேர்தல் களத்தில் நின்றேன். தேர்தலில் நிற்க வேண்டும் என்கிற ஆசை எனக்கு இருந்ததில்லை. அந்த கனவு நான் கண்டதில்லை. இந்த இயக்கத்தின் தலைமை பொறுப்பை ஏற்ற போது முதலாய் நான் தோழர்களை பார்த்து சொன்னேன், எனது உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, நாம் இந்த மக்களுக்காக தியாகம் செய்ய புறப்பட்டிருக்கிற தலைமுறை. இந்த தலைமுறை தியாக தலைமுறை. நம்முடைய மக்களுக்காக நாம் உயிரையும் தியாகம் செய்ய முற்பட வேண்டும். அதற்காக